பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கும் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் ஞானசேகரன் என்ற நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். சசிதரன், வணக்கம். தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஞானசேகரன் யார்? எதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? விரிவான தகவல். கிண்டி பொறியியல் கல்லூரியை சேர்ந்த மாணவி ஒருவர் தன்னுடைய ஆண் நண்பருடன் கல்லூரி வளாகத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் தனியாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத ஒருவர் அவர்களை அச்சுறுத்தியதாகவும் அதே நபர் தன்னை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியதாகவும் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நேற்று அந்த மாணவி புகார் அளித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் அனைத்து மகளிர் காவல் நிலைய உதவி ஆணையர் தலைமையில் இன்று 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கல்லூரி வளாகம் அதன் சுற்றியுள்ள பகுதிகள் என பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்ட நிலையில் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் சிசிடிவி கேமரா காட்சிகள் ஏதும் கிடைக்காததால் மாணவி அணிவகுப்பின் அடிப்படையில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான பணிகளை சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இந்நிலையில் காவல் அதிகாரிகளையும் பல்கலைக்கழக புகார் குழுவின் ஒத்துழைப்புடன் விசாரணை நிறைவு பெற்று தற்போது குற்றவாளியை அதிகாரப்பூர்வமாக காவல்துறையானது தெரிவித்திருக்கிறார்கள். கோட்டூரை சேர்ந்த ஞானசேகரன் என்ற நபரை இந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் சந்தேக குற்றவாளியும் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். நடைபாதையில் பிரியாணி கடை வியாபாரம் செய்து வருவதாகவும் பல நாட்களாக இந்த பெண்ணை பின்தொடர்ந்து வந்ததாகவும் சாலையில் நடந்து வரும்பொழுது அவரை பார்த்து அவரை பின்தொடர்ந்ததாகவும் அவர் போலீசார் விசாரணையில் ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றை அளித்திருக்கிறார். வேறு ஏதாவது குற்ற செய்கையில் இவர் ஈடுபட்டிருக்கிறாரா என்ற கோணத்திலும் கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் பல்கலைக்கழக வளாகத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டு பாதுகாப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பெருநகர காவல்துறை அதிகாரிகளும் பல்கலை பாதுகாப்பு அதிகாரிகளும் சேர்ந்து ஆலோசனை செய்து ஜாயிண்ட் செக்யூரிட்டி ரிவ்யூ மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சசிதரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஞானசேகரன் என்ற நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.